Hello my dear viewers. So இந்த வீடியோவில் செகண்ட் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். கவுண்ட் டிஜிட்ஸ். ஸோ இந்த கவுண்ட் டிஜிட்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கிறதுனால அகெயின் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 12ல் மொத்தம் 2 டிஜிட் இருக்குது. 1 அப்புறம் 2 இல்லையா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, 1 டிவிசிபிள் பை 12 ஆமாம். அப்போ 12 டிவிசிபிள் பை 2 ஆமாம். அப்போ கவுண்ட் 2. இப்போ அகெயின் 23. 23ல் 2 இருக்குது. 2 3 ரெண்டுமே டிவிசிபிள் ஆகாது 23ஓட. அப்போ இதோட கவுண்ட் லிட்டரலாக 0. ஸோ இப்போ இந்த 23 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 23 வச்சு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட 23ன்னு இருக்குது. இதோட கவுண்ட் எவ்வளோ அதாவது இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். அதுக்கு இதை முதல்ல ஸ்ட்ரிங்காக மாற்றிடணும். ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். 0 1 அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கவுண்ட் பண்ணிடும். ஆக மொத்தம் இது 2 டிஜிட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 டிஜிட்டில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுக்கணும். 2. ஸோ இப்போ இந்த 2 அப்படியே இன்டீஜர் 2 மாற்றிடணும். மாற்றினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இதுக்கு மொத்தம் 2 கண்டிஷன் வரணும். இது கண்டிஷன். ஓகேவா? கண்டிஷன் சும்மா அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து கண்டிஷன். ஸோ கண்டிஷனில் மொத்தம் 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு, இது வந்து 0வாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம். நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. ஒருவேளை இது 0வாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், இந்த 2ஓட மாடுலோ டிவிஷன். இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டேன். என்னது? ரிமைண்டர். இதோட நம்ம என்னன்னு இருக்கும், இதை நம்ம வந்து ஐயா ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த ஒரு வேல்யூவை நம்ம வந்து ஐயா ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த வேல்யூவை நம்ம வந்து நம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட ஆக்சுவல் வேல்யூ அவனே கொடுப்பான் n. அந்த என்னோட டிவிசிபிள் ஆனால் 0 வருதான்னு பார்க்கணும். அப்படி வரல அப்படின்னா நீ அதை விட்டுடலாம். ஒருவேளை அப்படி வந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, கவுண்ட்டில் 1 ஆட் பண்ணிடணும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இஃப் இன்ட் ஃபஸ்ட்டு நம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்த n இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். ஸோ மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அதுலன்னு எனக்கு தெரிஞ்சிடும். கவுண்ட்டை இனிஷியலாக 0வாக வைக்கிறேன். ஃபார் ஐயின் ரேஞ்சுனா திருப்பி திருப்பி வரும். ஐக்குள்ளார ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட் டிஜிட்குள்ளே போய் உட்காந்துக்கும். அப்புறமா அது நம் அப்படின்னா இந்த நம்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டிஜிட்டை போய் உட்காந்துக்கும். அப்புறமா இஃப் அந்த ஐ வந்து இன்டீஜராக மாறிடும். நான் சொன்ன மாதிரி அந்த இன்டீஜர் வந்து 0வான்னு பார்க்கும். இல்லைனா பாஸ் இருந்ததுன்னா 0வாக இருந்ததுன்னா பாஸ் பண்ணிடும். அந்த இன்டீஜரை விட்டுரும். அதை அப்படியே விட்டுரும். அடுத்த இன்டீஜர் போகும், பார்க்கும். 0வாக இருந்ததுன்னா விட்டுரும். இல்லைனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். n மாடுலோ டிவிஷன் இன்ட். ஓகே, n மாடுலோ டிவிஷன் இன்ட். இந்த எண்ணில் கொடுத்த ஆன்சரோட இப்போ வந்திருக்கிற இன்ட் ஐயோட ஆன்சர் 0வான்னு பார்க்கும். ரிமைண்டர் 0 ஆச்சான்னு பார்க்கும். அப்படி ஆச்சுன்னா கவுண்டோட கவுண்ட் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்புறமா மிச்சம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், லூப் முடிஞ்சதுக்கப்புறம் லூப்பை விட்டு வெளில கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். கம்பைல் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிரும். அண்ட்
இதை அப்படியே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டும் ஆயிரும். ஸோ மொத்தம் 2 அட்டம் பண்ணேன். மொதல் வீடியோ ஒரு வாட்டி பண்ணேன், இது 2வது வீடியோ. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோ